ஃப்ரெண்ட்ஸ், டியூஸ்டே மினி விளாக் பார்க்கலாமாங்க. மார்னிங் டிஃபனுக்கு தோசையும் நேற்று வச்ச சாம்பார் வச்சு சர்வி குட்டிக்கு ஊட்டி விட்டாச்சு. எங்களுக்கு கம்மங்கூழ் தான் ரெடி பண்ண போகிறேன். நேற்று நைட்டே கூழ் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ கரைச்சி குடிக்க போகிறோம். ரெடி பண்ணி வச்சுருக்க கூழில் கொஞ்சமாக எடுத்து தேவையான அளவு தண்ணி, தயிர், உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோன்னா சூப்பராக கம்மங்கூழ் ரெடி ஆயிரும். அது சைட் டிஷ்ஷாக பார்த்தீங்கன்னா வீட்டிலே ரெடி பண்ண சீனவரைக்காய் வத்தல், அங்கே சின்ன வெங்காயம்லாம் வச்சு கம்மங்கூழ் குடிச்சாச்சு. யாருக்கெல்லாம் கம்மங்கூழ் பிடிக்கும்னு கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்பவே பிடிக்கும். மிளகுத்தூள் தீர்ந்து போச்சு, அதையும் ரெடி பண்ணி வச்சுட்டு 11 மணிக்கு போல் நெல்லிக்காய் ஜூஸ் போட்டு தான் குடித்தேன். நெல்லிக்காய் கூடவே கொஞ்சமாக உப்பு தண்ணி சேர்த்து அரைச்சி ஜூஸ் எடுத்து குடிச்சாச்சு. இஞ்சி கருவேப்பிலை இருந்தால் சேர்த்துக்குங்க, என்கிட்ட இன்னைக்கு இல்லை. ஜூஸ் குடிச்சு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ஷர்வி குட்டியோட விளையாடிட்டு மதியம் சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சிம்பிளாக நேற்று வச்ச ரசம் இருந்துச்சு, அது கூடவே வெண்டைக்காய் பொரியல் மட்டும் ரெடி பண்ணிக்கிட்டேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். எண்ணெயில் கடுகு உளுந்தம் பருப்பு கருவேப்பிலை தாளிச்சிட்டு கட் பண்ணி வச்சிருக்க ஒரு வெங்காயம் தக்காளி சேர்த்து வதக்கிட்டு கூடவே கட் பண்ணி வச்சிருக்க வெண்டைக்காவையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், சாம்பார் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வேக வச்சு எடுத்தோன்னா சூப்பரான வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆயிரும். கூடவே முட்டையும் வேக வச்சிருக்கேன், சாதமும் ரெடி ஆயிட்டு இருக்கு. வெயிலுக்கு காரம் அதிகமாக இல்லாமல் மைல்டாக டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இதே மாதிரி வெண்டைக்காய் பொரியல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். சாம்பார் சாதம், தயிர் சாதத்துக்கும் இந்த வெண்டைக்காய் பொரியல் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.